ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரெக்கார்டிங், அதுதான் ஜேர்னல். ஆல்ரெடி லாஸ்ட் 3 வீடியோஸ் ஜேர்னல் ப்ரிப்ரேஷன் ரிலேட்டடாக பார்த்துருக்குறோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜேர்னலில் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஜேர்னல் என்ட்ரி எழுதிப்போம் இல்லையா. ஸோ ஒரு ஜேர்னலை பார்த்தா அதோட நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டிரான்சாக்ஷனில் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். நம்மளுக்கு ஜான்வரி மந்த் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஜான்வரி மந்த் முடியும் போது கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு இந்த டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம சொல்ல முடியாது. பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் உள்ள பேலன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் லெஜர். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கார்டட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டு பி கிளாஸிஃபைட் and it is to be posted in the respective ledger account. ஜேர்னல் எல்லாம் லெஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ப்ராசஸை போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம ஜேர்னல்லேருந்து எப்படி லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட ஒன் ஆஃப் தி வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கு ஜேர்னல் பார்த்துருந்தோம். த ராதே அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கில் உள்ள டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் பார்த்துருந்தோம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை லெஜரில் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபார்மேட், செக்ஷனில் கம்பெனி நேம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா லெஜர் அக்கௌண்ட்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு அந்த கம்பெனி நேம் எழுதிக்கோங்க. கம்பெனி நேம் எதுவும் கொடுக்கலைன்னா லெஜர் அக்கௌண்ட்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க. லெஜர் அப்படிங்கிறது இந்த அக்கௌண்டிங் ஷீட் ஆர் உங்களோட அக்கௌண்ட்ஸ் நோட்டில் 2 சைடு நம்ம எழுத போகிறோம். இப்போ ஜேர்னல் பார்த்தீங்கன்னா ஜேர்னலுக்கான ஃபார்மேட் நம்ம இதுதான் பார்த்தோம், சிங்கிள் சைடு தான் நம்ம பார்த்தோம். பட் லெஜர் இஸ் டு பி ப்ரிப்பேர்ட் ஆன் போத் சைட். இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். இந்த சைடும் இதே மாதிரி தான் எழுதிக்கணும், டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். அமௌண்ட் எழுதுறதுக்கு நமக்கு யூஸ்வலாக 2 காலம் கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் அவுட்டர் காலமில் எழுதுங்க லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி 2 சைடு நம்ம எழுதியாச்சு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம டெபிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம், ரைட் ஹேண்ட் சைடை கிரெடிட் சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஆர்னு போட்டிருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட் சிஆர்னு போட்டிருக்கணும். சிஆர் மீன்ஸ் கிரெடிட், டிஆர் மீன்ஸ் டெபிட். ஃபார்மேட் எழுதியாச்சு. இங்கே நம்ம என்னென்ன அக்கௌண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போது இங்கே நம்ம ஓப்பன் பண்ண போகிற அக்கௌண்ட் இந்த 2 அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் யூஸ்வலாக நிறைய டிரான்சாக்ஷன் வருங்கிறனால இங்கே கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்த ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இங்கே நம்ம எழுதியாச்சு. கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ஒரே ஒரு டைம் தான் லெஜரில் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நிறைய இருந்துச்சுன்னா இப்படி கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜேர்னல்லேருந்து எப்படி லெஜருக்கு போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கிற அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட். நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியை கேஷ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணிடலாம். இந்த என்ட்ரியில் கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட்டில் இருக்குது. அப்போது கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு நம்ம எழுதணும். இந்த என்ட்ரியில் கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கனால கேஷ் அக்கௌண்ட் இங்கே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இந்த கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு நம்ம எழுத போகிறோம். இந்த டிரான்சாக்ஷனுக்கு கொடுத்துருந்த டேட்டு January 1, 2020, January 1. கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எழுதணும். என்ன எழுதணும்னா அதே ஜேர்னல் என்ட்ரியில் கிரெடிட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எழுதணும். அப்போது டு கேபிட்டல் அக்கௌண்ட், அமௌண்ட் 2,50,000. இங்கே நம்ம டெபிட் சைடு கேஷ் அக்கௌண்ட்டில் எழுதுகிறோம். அப்போ அந்த கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நேராக என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் நீங்கள் எழுதணும், 2,50,000. இந்த ஜேர்னல் என்ட்ரியில் இருக்கிற நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போது இதை கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே எழுதிடணும், 2 அக்கௌண்ட்லேயுமே எழுதிடணும். ஜேர்னல் என்ட்ரியில் 2 அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அக்கௌண்ட்லேயும் நீங்கள் சைமல்டேனியஸாக எழுதிடணும். இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட்டில் இருக்குது. ஸோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம எழுத வேண்டிய சைடு கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு என்ன எழுதணும், அதே ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட்டில் என்ன இருக்கோ அது எழுதணும். கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது, கிரெடிட் சைடு எழுதணும். அதே ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட்டில் என்ன இருக்கோ இதுதான் நம்ம எழுதணும். ஸோ கிரெடிட் சைட் இதே மாதிரி டேட் போட்டுக்கோங்க, January 1. இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு எழுதும்போது டெபிட்டில் நம்ம என்ன எழுதிருக்கோமோ அதை எழுதணும்.
கிரெடிட் சைடு நீங்கள் என்னெல்லாம் போஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கெலாம் பை அப்படின்னு போட்டு எழுதணும். பை கேஷ் அக்கௌண்ட். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நேராக என்ன அமௌண்ட் இருக்குது? 2,50,000. அந்த அமௌண்ட்டு தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிக்கான 2 அக்கௌண்ட்லேயும் இப்போ நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. டெபிட் சைடு நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் டூன் போட்டு எழுதணும். அது ஜேர்னல் என்ட்ரியிலே இருக்கும். டெபிட் சைடு எழுதும்போது கிரெடிட்டில் உள்ள அக்கௌண்ட் எழுதும்போது அது இங்கே டூன் போட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் டூன் போட்டுருவீங்க. பட் கிரெடிட் சைடு நீங்கள் என்னெல்லாம் எழுதுறீங்களோ எல்லா அக்கௌண்ட்லேயும் இதே மாதிரி பை அப்படின்னு போட்டு தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அப்போ நம்ம இதை பேங்க் அக்கௌண்ட்லேயே எழுதணும், கேஷ் அக்கௌண்ட்லேயே எழுதணும். பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட்டில் இருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எழுதணும். டெபிட் சைடு என்ன எழுதணும்? கிரெடிட்டில் என்ன இருக்கோ அதை எழுதணும். 2020 January 1 பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எழுதுகிறோம். எழுதும்போது கிரெடிட்டில் இருக்கிற அந்த அக்கௌண்ட்டை எழுதிடணும். டு கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரம் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டு தான் எழுதணும். 1,50,000. அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட் இந்த என்ட்ரியில் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு எழுதணும். 2020 January 1 கிரெடிட் சைடு நீங்கள் எழுதும்போது இங்கே டெபிட்டில் என்ன இருக்கோ அந்த அக்கௌண்ட் எழுதணும். அப்போது பை பேங்க் அக்கௌண்ட் 1,50,000. ஸோ இங்கே டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் சேம் அமௌண்ட்டு தான் இருக்குது. பட் நான் ஒவ்வொரு டைம் சொல்லும்போது இப்போ பேங்க் அக்கௌண்ட்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரம் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரிக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் சேம் அமௌண்ட்டு தான் இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் காம்பவுண்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு காம்பவுண்ட் என்ட்ரி. இப்போது இதுலேருந்து நீங்கள் லெட்ஜர் போஸ்ட் பண்ணும்போது இப்போ வேஜஸ் அக்கௌண்ட் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வேஜஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எழுதணும். டூ கேஷ்னு போடுவீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நேராக என்ன அமௌண்ட் இருக்கோ அதை தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் என்ட்ரியிலேருந்து லெட்ஜர் போஸ்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸோ இது சிங்கிள் என்ட்ரிக்கு தேர்ஸ் நோ ப்ராப்ளம். ஏன்னா டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் ஒரே அமௌண்ட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இதோட டேட்டு January 3. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹெட்டிங் வந்து நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ஆரம்பிக்கும் போதும் இந்த ஹெட்டிங்கை போடணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட் நேம் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் 2020 January 3. ஸோ டெபிட் சைட் எழுத போகிறோம். டெபிட் சைட் எழுதும் போது இந்த கிரெடிட்டில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். டு கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் 3,000. அதே மாதிரி இதை கேஷ் அக்கௌண்ட்லேயும் போஸ்ட் பண்ணணும். என்ட்ரியில் கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் சைடு இருக்குது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு எழுதணும். இங்கே கிரெடிட் சைடு எழுதும்போது டெபிட்டில் என்ன அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நேம் தான் எழுதணும். டெபிட்டில் இங்கே நம்மளுக்கு ஃபர்னிச்சர் இருக்குது. அப்போ பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 3,000 rupees. ஸோ இந்த என்ட்ரியை ஃபர்ஸ்ட் நம்ம மெஷினரி அக்கௌண்ட்டில் எழுதிடலாம். அந்த டேட்டு January 4 2020 January 4 மெஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எழுதணும். எழுதும்போது கிரெடிட்டில் உள்ள அக்கௌண்ட்டை எழுதணும். ஸோ டு ராகவன் அக்கௌண்ட் 50,000. அமௌண்ட் எழுதும்போது எப்போயுமே ரைட் அலைன்மெண்ட் மாதிரி எழுதணும். ரைட் சைடை ஒட்டி இந்த அமௌண்ட் எழுதிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு டோட்டல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த என்ட்ரியில் இருக்க இன்னொரு அக்கௌண்ட் ராகவன் அக்கௌண்ட். ஸோ ராகவன் அக்கௌண்ட்டில் நம்ம எழுதும்போது கிரெடிட் சைடு எழுதணும். ஏன்னா அந்த என்ட்ரியில் கிரெடிட்டில் இருக்குது. ஸோ 2020 January 4 கிரெடிட் சைடு எழுதும்போது டெபிட்டில் உள்ள அக்கௌண்ட் எழுதணும். இங்கே டெபிட்டில் நம்மளுக்கு மெஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அப்போ பை மெஷினரி அக்கௌண்ட் 50,000. நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைட் ஆஃப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம எழுத போகிறோம். 2020 January 5. ஸோ டெபிட் சைடு எழுதும்போது கிரெடிட்டில் என்ன அக்கௌண்ட் இருக்கோ அது தான் எழுதணும். டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 rupees. அதே மாதிரி இதை கேஷ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணும்போது பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்.
நெக்ஸ்ட் என்ட்ரி இஸ் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஆல்ரெடி மந்த் போட்டாச்சு, நீங்கள் டேட் மட்டும் போட்டால் போதும். இதுக்குரிய கிரெடிட் அக்கௌண்ட் சேல்ஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 8,000 rupees. அதே மாதிரி இது சேல்ஸ் அக்கௌண்ட்லேயே எழுதணும். ஸோ கிரெடிட் சைடு எழுதும்போது இதில் டெபிட்டில் இருக்கிற அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் 8,000 rupees. நெக்ஸ்ட் என்ட்ரி யசோதா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ யசோதா அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எழுதணும். ஸோ அந்த என்ட்ரியில் கிரெடிட்டில் இருக்கிற அக்கௌண்ட்டு டு சேல்ஸ். ஸோ டு சேல்ஸ் அக்கௌண்ட் 22,500. தென் இதில் சேல்ஸ் அக்கௌண்ட்லேயே எழுதணும். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட், இதில் டெபிட்டில் இருக்கிற அக்கௌண்ட் பேர் யசோதா அக்கௌண்ட். ஸோ பை யசோதா அக்கௌண்ட் 22,500. நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு யசோதா அக்கௌண்ட். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட், ஸோ இதில் கிரெடிட்டில் இருக்கிற அக்கௌண்ட் நேம் டு யசோதா. ஸோ டு யசோதா அக்கௌண்ட் 2,500. தென் இதை யசோதா அக்கௌண்ட்லேயும் போஸ்ட் பண்ணணும். ஸோ யசோதா அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட், by sales return account. $2,500. The next entry cash account data to Yasoda account. Yasoda account creditல இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். by cash account 10,000. then cash accountல இதை போஸ்ட் பண்ணணும். ஸோ cash accountல debit side to Yasoda account 10,000. next journal entry advertisement account data to cash account. cash account first எழுதிடலாம். date 14 by advertisement account. $12,500. then advertisement accountல இது எழுதணும். advertisement accountல debit side எழுதணும். January 14 என்ட்ரியில் கிரெடிட்டில் இருக்கிற அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட். அப்போது டெபிட் சைடு டு கேஷ் அக்கௌண்ட் 12,500. தென் நெக்ஸ்ட் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ இதை கேஷ் அக்கௌண்ட்லேயே பேங்க் அக்கௌண்ட்லேயே எழுதணும். கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது, அப்போ டெபிட் சைடு ஆஃப் கேஷ் அக்கௌண்ட். இதில் கிரெடிட்டில் இருக்கிற அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட், அப்போ டு பேங்க் அக்கௌண்ட் 50,000. அதே மாதிரி இதை பேங்க் அக்கௌண்ட்லேயும் போஸ்ட் பண்ணணும். by cash account 50,000. next journal entry James account data to sales account. அப்போ இது ஜேம்ஸ் அக்கௌண்ட்லேயும் சேல்ஸ் அக்கௌண்ட்லேயும் நம்ம எழுதணும். ஜேம்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கிறதுனால டெபிட் சைட் ஆஃப் ஜேம்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் எழுதணும். எழுத வேண்டியது இங்கே கிரெடிட்டில் இருக்கிறது. ஸோ டு சேல்ஸ் அக்கௌண்ட் 2,000 rupees. தென் சேல்ஸ் அக்கௌண்ட்லேயும் இதே என்ட்ரியை போஸ்ட் பண்ணணும். January 18 சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு, இதில் டெபிட்டில் இருக்கிறது ஜேம்ஸ் அக்கௌண்ட். ஸோ பை ஜேம்ஸ் அக்கௌண்ட் 2,000. நெக்ஸ்ட் என்ட்ரி ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் எழுதிடலாம் 20 by rent account. கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு டெபிட்டில் இருக்கிறது எழுதணும். ஸோ கிரெடிட் சைடு ஆஃப் கேஷ் அக்கௌண்ட் by rent account 800. தென் ரெண்ட் அக்கௌண்ட்டில் இதே என்ட்ரியை போஸ்ட் பண்ணணும். இங்கே ரெண்ட் அப்படிங்கிறது இந்த என்ட்ரியில் டெபிட்டில் இருக்குது. ஸோ டெபிட் சைடு ஆஃப் ரெண்ட் அக்கௌண்ட் to cash account amount 800. next entry salary account data to cash account. ஸோ salary accountல
debit side January 21 to cash account 15,000. தென் இதை கேஷ் அக்கௌண்ட்லேயே போஸ்ட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் இந்த என்ட்ரியில் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் அக்கௌண்ட் இங்கே எழுத வேண்டியது சேலரி அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் இங்கே டெபிட்டில் என்ன அக்கௌண்ட் இருக்கோ அதை எழுதணும். ஸோ பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் 6,250. அதே மாதிரி இதை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்லேயே போஸ்ட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் இங்கே கிரெடிட்டில் இருக்கிற அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் 6,250. நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ சேலரி அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் டு கேஷ் அக்கௌண்ட் 3,000. மாதிரி இதை கேஷ் அக்கௌண்ட்லேயும் எழுதணும். கேஷ் அக்கௌண்ட் இந்த என்ட்ரியில் கிரெடிட்டில் இருக்குது. ஸோ கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் அக்கௌண்ட் இங்கே டெபிட்டில் இருக்கிற அக்கௌண்ட்டு சேலரி அக்கௌண்ட். ஸோ பை சேலரி அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அன்பு அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எழுதணும். இங்கே கிரெடிட்டில் இருக்கிற அக்கௌண்ட் அன்பு அக்கௌண்ட். ஸோ டு அன்பு அக்கௌண்ட் 5,000. அன்பு அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்த என்ட்ரியில் கிரெடிட் சைடு இருக்குது. ஸோ கிரெடிட் சைடு ஆஃப் அன்பு அக்கௌண்ட் இங்கே டெபிட்டில் இருக்கிற அக்கௌண்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு ஜேம்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் இங்கே கிரெடிட்டில் இருக்கிற அக்கௌண்ட்டு ஜேம்ஸ் அக்கௌண்ட் டு ஜேம்ஸ் அக்கௌண்ட். அண்ட் இதை ஜேம்ஸ் அக்கௌண்ட்லேயும் போஸ்ட் பண்ணணும். ஸோ ஜேம்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்த என்ட்ரியில் கிரெடிட்டில் இருக்குது. ஸோ கிரெடிட் சைட் ஆஃப் ஜேம்ஸ் அக்கௌண்ட் பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜேம்ஸ் அக்கௌண்ட். ஜேம்ஸ் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். டேட் 30. ஜேம்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்த என்ட்ரியில் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைட் ஆஃப் ஜேம்ஸ் அக்கௌண்ட் நம்ம எழுத வேண்டியது இந்த டெபிட்டில் இருக்கிற அக்கௌண்ட். ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் 9,800. தென் இதை கேஷ் அக்கௌண்ட்லேயே நம்ம போஸ்ட் பண்ணணும். அண்ட் கேஷ் அக்கௌண்ட் இந்த என்ட்ரியில் டெபிட்டில் இருக்குது. அப்போ டெபிட் சைட் ஆஃப் கேஷ் அக்கௌண்ட் நம்ம எழுத போகிறோம். அண்ட் கிரெடிட்டில் இருக்கிற அக்கௌண்ட் பேர் ஜேம்ஸ் அக்கௌண்ட். ஸோ டு ஜேம்ஸ் அக்கௌண்ட் 9,800. ஸோ இப்போ நம்ம எல்லா ஜேர்னல் என்ட்ரியும் லெஜரில் போஸ்ட் பண்ணியாச்சு. கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மந்தில் ஜான்வரி மந்தில் கேஷ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் இத்தனை நடந்திருக்கு. ஸோ கேஷ் ரிலேட்டடாக உள்ள டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் இந்த ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டுக்குள்ளே எழுதியாச்சு கேஷ் அக்கௌண்ட்டுக்குள்ளே. இப்போ இந்த மந்த் எண்டில் இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ எதுக்காக க்ளோஸ் பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட்டோட பொசிஷன் என்ன, தட் இஸ் கேஷ் பேலன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்போ கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. தென் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அந்தந்த அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் என்ன, ஒரு பர்டிகுலர் பீரியட் எண்டில் ஒவ்வொரு அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த லெஜர் அக்கௌண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டெபிட் சைட் கிரெடிட் சைடு ரெண்டு சைடு உள்ள அமௌண்ட்டை ரஃபாக டோட்டல் பண்ணி பார்த்துக்கோங்க. டெபிட் சைட் டோட்டல் இப்போ பார்த்தோன்னா 3,27,800 வருது. கிரெடிட் சைட் 2,21,300 வருது. இப்போ இது ரெண்டு அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டாக இருக்கோ அதுதான் அந்த அக்கௌண்ட்டுக்கான டோட்டலாக வரப்போகுது. டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடு கம்மியாக இருக்குது. அப்போ கிரெடிட் சைடு நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் 1 or 2 லைன்ஸ் விட்டுட்டு இந்த டோட்டல் எது அதிகமாக இருக்கோ அந்த அமௌண்ட் எழுதிடுங்க. 3,27,800. ஸோ இது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இங்கே மட்டும் டபுள் லைன் போடணும். இங்கே எந்த லைனில் நீங்கள் டோட்டல் எழுதுனீங்களோ சேம் லைனில் தான் டோட்டல் எழுதணும். 3,27,800
27,800. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. இதுதான் அந்த அக்கௌண்ட்டுக்கான பேலன்ஸ். இப்போ டெபிட் சைடு அதிகமாக இருந்துச்சு, கிரெடிட் சைடு தான் கம்மியாக இருந்துச்சு இல்லையா? அப்போது எங்கே கம்மியாக இருந்துச்சோ அந்த இடத்துல இந்த பேலன்ஸ் எழுதணும். இங்கே என்ன எழுதணும்னா பை பேலன்ஸ் கேரி டவுன். பேலன்ஸ் எங்கே வருதோ அங்கே எழுதும்போது பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எழுதணும். இங்கே டேட்டு இந்த மந்தில் லாஸ்ட் டேட், ஜான்வரி மந்தில் லாஸ்ட் டேட் 31, 1,06,500. ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் கம்மியாக வந்துச்சு. இதுதான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ், ரெண்டு அமௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே எழுதிட்டோம். இப்போ டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வரும். இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படிங்கிறது இந்த மந்த் எண்டில் பேலன்ஸ் ஆஃப் திஸ் அக்கௌண்ட். இதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு இந்த பேலன்ஸை கொண்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கும்போது கிரெடிட் சைடு நம்ம பேலன்ஸ் எழுதணும், பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு. இதை ஆப்போசிட் சைடு டெபிட் சைடு இதே அமௌண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும். இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா இந்த டோட்டலுக்கு அடுத்த லைனில் நெக்ஸ்ட் மந்த் February. ஸோ February 1, ஜான்வரி மந்த்துக்கான க்ளோசிங் பேலன்ஸ் February மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக வருது. இங்கே எழுதும்போது to பேலன்ஸ் brought down, அங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தான் brought down. எவ்வளோ அமௌண்ட் இங்கேருந்து கொண்டு வரோம்? 1,06,500. க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம கொண்டு வந்து எழுதியாச்சு. இதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான். அப்போது நீங்கள் அந்த அமௌண்ட்டையே அப்படியே டோட்டலாக எழுதிடலாம். கிரெடிட் சைடு மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே என்ட்ரி இருக்குது, டெபிட் சைடு என்ட்ரியே இல்லை. அப்போ கிரெடிட் சைடு 2,50,000 நம்மளுக்கு பேலன்ஸ் ஆஃப் திஸ் அக்கௌண்ட். இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த மந்த் எண்டு டேட் January 31 to பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ இந்த மந்த் எண்டில் எழுதும்போது கேரி டவுன் அப்படின்னு நம்ம எழுதணும். 2,50,000 இதுதான் அந்த அக்கௌண்ட்டுக்கான டோட்டலும். ஸோ இதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம கொண்டு போகணும். இப்போ கேரி டவுன் இந்த சைடு இருக்குது, அப்போது நீங்கள் ஆப்போசிட் சைடு இது எழுதணும். February 1, 2,50,000 இங்கேருந்து நம்ம கொண்டு வரோம் brought down. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது பை பேலன்ஸ் brought down 2,50,000. இப்போ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு ரெண்டு டிரான்சாக்ஷனுக்கான அமௌண்ட்டு 50,000 and 6,250. டெபிட் சைடு 1,50,000. அப்போ இங்கே தான் நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமாகுது. அப்போ இந்த அமௌண்ட்டை டோட்டலாக நம்ம எழுதிடலாம். 1,50,000, 1,50,000 அதே லைனில் எழுதணும். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ரெண்டு அமௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த டோட்டலுக்கும் இந்த 1,50,000க்குள்ள டிஃப்ரென்ஸ் 93,750. 93,750 இதுதான் பேலன்ஸ் ஆஃப் திஸ் அக்கௌண்ட். அப்போ இந்த பேலன்ஸ்க்கு நேரம் என்ன எழுதணும்? ஜான்வரி மந்தில் லாஸ்ட் டேட் 31 பை பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ இதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். February 1 to பேலன்ஸ் brought down. இங்கே என்ன அமௌண்ட் எழுதியிருக்கிறோம்? 93,750. இந்த அமௌண்ட்டை இங்கே brought down பண்ணுறோம் 93,750. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை, டெபிட் சைடு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட டோட்டல் 15,000. சேம் லைனில் நீங்கள் அமௌண்ட் எழுதிருங்க. டோட்டல் 15,000. ஸோ இதுக்கான பேலன்ஸ் 2020 January 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 15,000. இதை brought down பண்ணணும். ஸோ February மந்த்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் brought down to பேலன்ஸ் brought down. இங்கே நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் என்ன எழுதணும்? 15,000. ஸோ 15,000 இஸ் தி ஓப்பனிங் பேலன்ஸ். அக்கௌண்ட்டோட டோட்டல் 32,500. டெபிட் சைடு எந்த என்ட்ரியும் இல்லை. ஸோ இதுதான் இந்த மந்த்துக்கான க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் திஸ் அக்கௌண்ட். ஸோ டு பேலன்ஸ் கேரி டவுன் 32,500.
இப்போ இதை நீங்கள் ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் சைட் February 1 by balance brought down 32,500. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி எழுதியிருக்கும், கிரெடிட் சைடு எந்த அமௌண்ட்டும் இல்லை. இப்படி ஒரே ஒரு என்ட்ரி இருக்கும்போது இது நீங்கள் டோட்டல்னு எழுதாமல் ஜஸ்ட் டபுள் லைன் மட்டும் போட்டாலும் இது டோட்டல் போட்டதுக்கான அர்த்தம் தான். இப்படி எழுதிக்கலாம். ஸோ January 31 க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன் 3,000 rupees. இங்கேயே நீங்கள் டபுள் லைன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ February 1 to balance brought down 3,000. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் மெஷினரி அக்கௌண்ட்லேயே ஒரே ஒரு என்ட்ரி தான் நம்ம எழுதியிருக்கிறோம், கிரெடிட் சைடு எந்த என்ட்ரியும் இல்லை. ஸோ டபுள் லைன் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. January 31 by balance carry down 50,000. ஸோ இது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸாக வரப்போகுது. to balance brought down. நெக்ஸ்ட் ராகவன் அக்கௌண்ட்லேயும் ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்குது. அப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கான பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் January month to balance carry down 50,000. ஸோ இது நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொண்டு வரோம். February 1 by balance brought down 50,000. நெக்ஸ்ட் யசோதா அக்கௌண்ட்டில் ரெண்டு சைடுமே என்ட்ரி இருக்குது. இப்போ இந்த சைட் 22,500, இங்கே 12,500 தான் இருக்குது. அப்போ இங்கே தான் டோட்டல் அதிகமான அமௌண்ட்டு 22,500. ஸோ சேம் லைனில் டோட்டல் எழுதிடுங்க 22,500. இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த டோட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். ஸோ January 31 by balance carry down. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் February 1 to balance brought down 10,000. நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், இதில் ரெண்டு அமௌண்ட் இருக்குது 2,700. இங்கே எந்த அமௌண்ட்டும் இல்லை கிரெடிட் சைடு. ஸோ இந்த டோட்டல் தான் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 2,700. சேம் லைனில் டோட்டல் எழுதிக்கோங்க 2,700. இந்த க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொண்டு வந்துடலாம். February 1 to balance brought down 2,700. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட், இதில் டெபிட் சைடு மட்டும்தான் என்ட்ரி இருக்குது, கிரெடிட் சைடு எந்த என்ட்ரி இல்லை. ஸோ இதை அப்படியே டபுள் லைன் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 2020 January 31 by balance carry down 12,500. ஸோ இதை ப்ராட் டவுன் பண்ணணும். February 1 to balance brought down 12,500. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஜேம்ஸ் அக்கௌண்ட், டெபிட் சைட் 2,000 rupees இருக்குது, கிரெடிட் சைட் ரெண்டு அமௌண்ட் இருக்குது, டோட்டல் 10,000. அப்போ கிரெடிட் சைட் தான் நமக்கு அதிகமாக இருக்குது அமௌண்ட்டு, அதை ஃபஸ்ட் எழுதிடலாம். ஸோ சேம் லைனில் நீங்கள் டோட்டல் எழுதுங்க 10,000 rupees. இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 8,000 பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் நம்ம கேரி டவுன் எழுதணும். to balance carry down and the date is end of January 31. ஸோ இதை ப்ராட் டவுன் பண்ணணும். February 1 by balance brought down 8,000 rupees. தென் ரெண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு மட்டும் ஒரே ஒரு என்ட்ரி இருக்குது, கிரெடிட் சைடு எந்த என்ட்ரி இல்லை, அதனால் டபுள் லைன் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 800 rupees. ஸோ இதை ப்ராட் டவுன் பண்ணணும். February 1 to balance brought down 800.
நெக்ஸ்ட் salary அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் 2 என்ட்ரி எழுதியிருக்கோம். ஸோ டோட்டல் 18,000. சேம் லைனில் நீங்கள் டோட்டல் எழுதிருங்க 18,000. அப்போ இதுதான் இந்த அக்கௌண்ட்டுக்கான பேலன்ஸ். ஸோ 2020 January 31 க்ளோசிங் டேட்டை தான் எழுதணும். பை பேலன்ஸ் கேரி டவுன் 18,000. ஸோ இந்த கேரி டவுன் எழுதின அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம எழுதணும். ஸோ February 1 to balance brought down 18,000. drawings அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் மட்டும்தான் என்ட்ரி எழுதியிருக்கு 6,250. January 31 by balance carry down 6,250. ஸோ February 1ல் இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். to balance brought down 6,250. இந்த ஒரே ஒரு என்ட்ரி இருக்கனால டபுள் லைன் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ January 31 to balance carry down 5,000 rupees. February 1 by balance brought down 5,000 rupees. ஜேர்னலில் இருந்து லெஜர் எப்படி போஸ்ட் பண்ணுறது அண்ட் லெஜர் அக்கௌண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த லெஜர் ப்ரிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் போட்டு காட்டணும் அப்படின்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் நீங்கள் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.